அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி 9/6/2024 நாள் நடைபெறவிருக்கும் இந்த புதன் பயிற்சி உங்களுடைய 8ஆம் இடமான மிதுன ராசியில் ஆயுள் துர்ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாங்க. புதன் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாம். இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்றே அழைக்கலாங்க. இந்த கல்வி, அறிவு, ஆற்றல், சிந்தனை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் என்றே கூறலாம். புதன் நவகிரகங்களின் இளவரசன், அதாவது இந்த இளவரசன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போலங்க நரம்புகளின் நாயகன் என்றே அழைக்கலாம். இந்த புதன் ஒருவருக்கு பலவீனமாக இருக்கார் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதே புதன் ஒருவருக்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்கள், அதே போல் ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க, பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த அதாவது கணிதம் சம்மந்தப்பட்ட துறைகளையும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளையும் சிறந்த விளங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. ஸோ தேனீக்கள் போல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நீதி நெறி தவறாமல் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு செயல்படக்கூடிய நபர்கள், எந்த விதத்திலையும் பொறுமையாக ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், தன்னால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதமான இனம் புரியாத தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருந்ததுங்க. எந்த விஷயம் பண்ணாலும் அதில் தடைப்பட்டுட்டே இருக்குது. ஏன் நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா, இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் தேவையில்லாத சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. நம்மளால் கணவன் மனைவி அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் கூடயும் தேவையில்லாத சில மன கஷ்டங்கள், பணம் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படின்னு. ஸோ எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் நமக்கு மட்டும்தான் இந்த அமைப்புகள் இருக்கா? நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று முன்னேறலாம், தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் துணிச்சலாக சில முடிவுகளே நம்மளால் எடுக்க முடியாமல் இருக்குது. ஏன் இந்த தடுமாற்றங்கள்? நமக்கு பண்ணால் ஃபெயிலியர் ஆகுது, மற்றவங்களுக்கு பண்ணால் சக்ஸஸ் ஆகுது. ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபாடு அதிகமாக இருந்து இது மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட்டது தான் மிச்சம். ஸோ நம்ம உதவி பண்ண போய் அது மூலமாக சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்ருக்கோம். மன உளைச்சல்கள், எதையுமே துணிவோடையும் தைரியத்தோடையும் என்னால் முன்ன மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அந்த பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ண முடியாமல் போகுது. நிறைய ஐடியாஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குங்க, பட் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் துணிச்சலாக எடுத்து பல சூழ்நிலைகளை வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த வேலை விஷயமா இருக்கணும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லைங்க, எனக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்னை ஏதோ ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க, எங்கள் மேனேஜர் கூட தேவையில்லாமல் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே போல் மற்றவங்களை அனுசரித்து போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த பிரச்சனைகள் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட போகும்போது உங்கள் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாகிறதுக்கான சில சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கக்கூடிய தருணமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி முடிவெடுத்து அதற்குண்டானபடி சில வெற்றிகள் காணக்கூடிய தருணமாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற சில ஊதியத்தையும், அதாவது உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதையும் பதவி உயர்வு கொடுப்பதற்கான சில வாய்ப்புகள் உருவாகுங்க. சில பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான தருணமாக இருக்க போகுது இந்த புதன் பகவானுடைய பயிற்சி.
அடுத்ததான் இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள். திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனக்கவலையாகவே இருக்குங்க. ஸோ ஜாதகம் போய் பார்க்குறோம், ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது எதிர்காலத்திலேயாவது மாறுமா, இல்லை கடைசி வரைக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகமே இல்லாமல் போயிருமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதனால நிறைய பேர் நம்மளை தேவையில்லாத விஷயத்தில் குறைபாடுகள் கூறி நம்மளோட குறைகளை நம்மளே மறந்துருப்போம். ஆனால் மற்றவங்க அதை எடுத்து சொல்லி அது மூலமாக சில மன கஷ்டங்களை உருவாக்கி விட்டுருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் மாறுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய சில மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தபடியாக ஒரு வீடு கட்டி முடிக்கணுங்க. அந்த வீட்டு வேலையே முடியவே மாட்டேங்குது. ரொம்ப நாளாக இந்த வீடு கட்டணும். ஏன்னா வாடகை வீட்லேயே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாடகை வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தாங்க இதனுடைய அதாவது வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும். சொந்தமாக ஒரு வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று அதில் வர பணத்தை வச்சு ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் கரெக்டான நேரத்தில் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதுக்குண்டான பிளான் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் உடன் பிறந்தவர்களுடையும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. தன் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட அந்த நிலையை எடுத்து சொல்லி தனக்குண்டான சில பிரச்சனைகள் இதனால தான் இப்படி இருந்தது, இதனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் பெண்கள் துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அதே போல் உங்களுடைய உதவியை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் உதவி செஞ்சு அது மூலமாக சில சந்தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. விலகி சென்றவர்கள் உங்களை சேரக்கூடிய சூழலுக்கு ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே போல் மாணவர்களுடைய கல்வியில் நல்ல ஊக்கமும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையுங்க. நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது உங்களுடைய குழந்தைங்களை ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு சென்று அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்கணும். அதே போல் அவங்களுடைய கல்வியில் புதிய மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முடிவுகள், சில மருத்துவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். முன்ன இருந்ததோட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியே வரணும் அப்படின்னா நம்ம உடலை வலிமையான விதத்தில் வச்சுக்கணும், உடலை அமைதியான விதத்தில் வச்சுக்கணும். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. அதே போல் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறதுக்கு கிடைக்குங்க. தொழில் தொடங்குறதுக்கோ, ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ, திருமணம் சார்ந்த சில யோகங்கள், வீடு கட்டுவதற்கான சில அமைப்புகள் இருக்கா, கல்வியில் எந்த விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.